ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சண்டை நடந்துச்சு. அது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கானா வினோத் பிரவீன்ராஜ் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்து கலாய்க்கக்கூடிய விஷயங்களை பிரவீன்ராஜ் பண்ணிகிட்டே இருக்க. தொடர்ந்து ஏன் பண்ணுறான்னு தெரியல. ஏதோ கானில் பண்ணுறாரு. ஆனால் கானா வினோத்தும் அதை தொடர்ச்சியாக பண்ணுறாரு. அதுதான் கொடுமையாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஆதரி இந்த விஷயத்தை வந்து அவருக்கு சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் போனதுக்கு நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அவர் சைலண்ட்டாக இருந்தார்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் அதோட பிக் பாஸ் முடியுது. டைட்டில் கையில் வரதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நம்மளோட கருத்து. ஆனால் அங்கே கலாய்ச்சிட்டே இருக்காங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம விக்ரம் வந்து இங்கே வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து பிரவீன்ராஜ் சொல்கிறாருன்னா, நீ அந்த 6 பேர் கூட மோது சரியா, 6 பேர்கிட்ட போட்டி போடு, எங்ககிட்ட வராதுன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விக்ரம் சரியான ஒரு கேரக்டர், மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, அவர் மேலே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்கல. ஏன்னா போகும்போது விஜய் பார்வதி போகும்போது காய்ஸ், அதான் 2 பேருக்குமே கமருதீன் விஜய் பார்வதிக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு போங்கன்னு சொன்னதெல்லாம் மறக்கவே முடியாது. சரிங்களா? இப்போ ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, விக்ரம் ஒரு வீக்லி டாஸ்க்லேயும் அவர் போட்ட எஃபர்ட்டை யாராலும் மறக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் என்ன தான் வந்துட்டு அவரோட கேம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அவரோட கேம் வந்து அந்த ஒரு விஷயத்தை எஃபர்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறார். நீங்கள் வந்து வாட்டர்மெலனில் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த டோன் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வினோத் என்ன பண்ணுறாரு, பிரவீன் நான் வந்தப்பே சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லிட்டேன்டா அப்படின்றாரு. நான் பிரவீனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 2 பேருமே அதை பண்ணுறீங்க நம்மன்னு இவங்க பார்க்குறாங்க. நாங்கள் பண்ணலையான்றாரு வினோத். அதுக்கு இவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து 2 பேருமே பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன்னு பிரவீன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நான் வந்து இழக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை, நான் உள்ளே வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டேன். சரியா? எனக்கு ஈகோ எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பொழைச்சிட்ருக்கேன். என்ன வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நீ வந்து கீழே தான் இருப்ப, நீ வந்து வளரவே மாட்ட அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். பட் அவர் முன்னாடி போய்ட்டு நான் 33 நாள் சம்பாதிச்சேன், உன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் யாராக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இதை முதலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இது பெருமை பித்தல் தானே. ஸோ பிரவீன்ராஜ் இதை பண்ணக்கூடாது. ஸோ வெளியில் வந்துட்டு போகும்போது அவர் கிடைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ ரீஎன்ட்ரியில் வந்து இழந்துருவாரோ பிரவீன் அப்படின்ற மாதிரி தோணுது. இதை சொல்லிட்டதுக்கப்புறமா விக்ரம் இல்லை எனக்கு புரியுதுங்க, உங்களுக்குள்ளே ஏதோ நடக்காது, அதனால தான் நான் உள்ளே வரல, ஆனால் அந்த பேசுகிற டோனை நீங்கள் மாற்றிக்குங்க அப்படின்னு அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க. யார்? விக்ரம் எடுத்து வைக்கிறார். அதுக்கு இவர் சொல்கிறார் பிரவீன்ராஜ், நீ வந்துட்டு உன் கூட இருக்காங்களா அந்த 6 கண்டஸ்டன்ட், அவங்க கூட நீ போட்டு எங்ககிட்ட வராதுன்றாரு. இருந்தாலும் வந்துட்டு நான் சொல்லிட்டு போயிடறேன், என்னோடய இது என் மைண்டில் என்ன இருக்குன்னு தோன்றது சொல்லணும்ல, அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் இஷ்டம் தான் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. இது ஒரு இஷ்யூவாக போகுது. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வந்துட்டு அந்த பக்கம் சபரிக்கிட்டே திவ்யாக்கிட்டே சொல்கிறாப்புல, அவங்களும் வந்துட்டு அந்த பக்கம் போகாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. பட் இது ரொம்ப நாளாக இது நடக்குது. வாட்டர்மெலன் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் நோட்ன்றதே வந்துட்டு ஒரு இதுவாகவே வச்சுருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. கானா வினோத் இருந்தாலும் சரி, அதிகப்படி இப்போ வந்து பிரவீன்ராஜ் பண்ணுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.